ஜெயலலிதா பாணியை கையில் எடுக்கிறாரா விஜய்? 2016 ஜெயலலிதா ஃபார்ம் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜியை தான் 2026 விஜய் ஃபார்ம் பண்ண போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எதனால இதை சொல்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. 2026 எலெக்ஷன்ல கூட்டணி கட்சிகள் வந்தா அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னே சொல்லி வெளிப்படையா முதல் மாநாட்டிலே அறிவிச்சவர் விஜய். ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் காங்கிரஸ் மட்டும் கடந்த சில வாரங்களாக அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் ஆஃப் லீடர்ஸ் மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், பவர் ஷேரிங் வேணும் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசிட்டு இருந்தாங்க. டெல்லியில் நடந்த மீட்டிங்குக்கு பிறகு மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட் ஆன மாதிரி தெரியுது. காங்கிரஸ் தரப்பில் விசாரிக்கும் போது வெளிப்படையாக யாரும் பேசாதீங்க, அதெல்லாம் தேவையான நேரத்தில் கட்சியினுடைய தேசிய தலைமை பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற செய்தி தான் இருக்குது. அப்போ விஜய் கட்சியினுடைய கூட்டணியில் யாரெல்லாம் வரப்போகிறா, யாரெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது? அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக என்டிஏக்குள்ளே போயிட்டாங்க. தேமுதிக இன்னும் முடிவெடுக்காமல் இருக்குது. வர 23ஆம் தேதி பிரதமர் மோடி சென்னைக்கு வரும்போது அன்னைக்கு முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மீண்டும் என்டிஏக்குள்ளே இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமமுகவும் இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு. யாரெல்லாம் விஜய் கட்சியினுடைய கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு பேசப்பட்ட அந்த லிஸ்ட்டில் அமமுகவும் இருந்துச்சு, பாமகவும் வரும்னு பேசினாங்க. அப்படியான தகவல்களும் வெளியாச்சு. ஆல்ரெடி பாமக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அங்கே போயிட்டாங்க. டிடிவி தினகரன் 23ஆம் தேதி என்டிஏல அஃபிஷியலாக ஜாயின் பண்ண போகிறாருன்ற தகவல் வருது. இப்போ வேறு யாரெல்லாம் இருக்கா? ஓபிஎஸ் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கார். ஓபிஎஸ்க்கு என்டிஏலிருந்தும் அழைப்பு வரலைன்னு சொல்கிறாங்க. தேமுதிக அவங்களோட முடிவை சொல்லாமல் இருக்காங்க. ராமதாஸ் தலைமையிலான பாமக அவங்களும் கூட்டணிக்கான கதவுகளை இன்னும் ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. அவங்க திமுகவுக்கு போக போகிறாங்களா, இல்லை டிவிகேவோட பேச போகிறாங்களா, டிவிகே கூட்டணியில் இணைய போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆனால் விஜய் எந்த மாதிரியான கூட்டணியை அமைக்க விரும்பினார், அப்படி அந்த கூட்டணியை அமைக்க முடியலை அப்படின்னா பிளான் பி என்ன அப்படிங்கிறத விசாரிக்கும் போதும் சில தகவல்கள் சொல்கிறாங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷ்னல் பார்ட்டியோட இப்போ காங்கிரஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வேற சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்த்து கூட ஒரு அணியாக உருவாக்கலாம். அது பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு நேஷ்னல் பார்ட்டி இல்லாமல், இல்லை ஒரு பெரிய அளவுக்கான வாக்கு சதவீதம், குறைந்தபட்சம் ஒரு 5% வாக்குகளாவது இல்லாத ஒரு கட்சியை சேர்த்தாங்க அப்படின்னா எந்த மாதிரியான தோற்றம் மக்கள் மனசில் வரும்? கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். 2016 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேமுதிக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. அன்னைக்கு அந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி அப்படின்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு யாரெல்லாம் ஒரு தேசிய கட்சி இல்லாமல் ஒரு பெரிய கட்சிகளை உள்ள சேர்க்காம கூட்டணி அமைச்சாலும் அது மக்கள் நல கூட்டணி 2.0 அப்படின்னு ஈஸியாக அது ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு கூட்டணியை விஜய் அமைக்க விரும்பலை. 2021 எலெக்ஷனுக்கு வருவோம். 2021 மக்கள் நீதி மையம் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மிஸ்டேக்கை பண்ணாங்க. மக்கள் நீதி மையம் தலைமையில் கூட்டணி, அந்த கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி அவங்களுக்கு கொடுத்த சீட்ஸோட நம்பர்ஸ் மிகப்பெரிய எண்ணிக்கையில் சீட்ஸை கொடுத்தாங்க. சமத்துவ மக்கள் கட்சியிலலாம் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் சீட்டு திருப்பி மக்கள் நீதி மையத்துக்கே கொடுத்தாங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு கூட்டணியை விஜய் அமைக்க விரும்புவாரா? கண்டிப்பாக விரும்ப மாட்டார். அப்போ அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா அமமுகவும் தேமுதிகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. தேமுதிகவுக்கு அதில் ஒரு 60+ சீட்டு. அமமுக கூட்டணி தலைமை டிடிவி தினகரன் சிஎம் கேண்டிடேட். முடிவு என்னாச்சு நல்லாவே தெரியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு கூட்டணியையும் விஜய் நிச்சயமாக விரும்ப மாட்டார். அப்போ அவர் முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷன் படி பார்த்தா அவருடைய கூட்டணிக்கு ஓபிஎஸ், ராமதாஸ், இன்னொரு பக்கம் தேமுதிக வரலாம். அதில் தேமுதிக எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியலை கவனிக்கிற உங்களுக்கே நல்லா தெரியும். ஓபிஎஸ், ராமதாஸ் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர்களை மட்டும் வைத்து ஒரு கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் அது எப்படியான கூட்டணியாக தெரியும்? அதுக்கு விஜய் தனியாகவே நின்று போயிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த உதாரணங்கள். நீங்கள் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் அது ஒரு பிரம்மாண்டமான அலையன்ஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தனித்தே களம் காண்றது தான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். 2016 ஜெயலலிதா அப்படியான ஒரு முடிவை தான் எடுத்திருந்தாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா திமுக ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க, மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் தலைமையில், பாமக தனித்து போட்டிடுது. அதிமுக 234 தொகுதியிலையும் இரட்டை இலை சின்னத்தில் கேண்டிடேட்ஸ் நிறுத்திட்டாங்க. அவங்களோடையும் சில கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க. கருணாசு, தமிமுன் அன்சாரி, தனியரசு போன்றவர்கள் எல்லாம் அன்னைக்கு அதிமுகவோடு தான் இருந்தாங்க. ஆனால்
அவங்க யாருமே தனி சின்னத்தில் போட்டியிடலை. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டாங்க. 234 தொகுதியிலையும் இரட்டை இலை அப்படிங்கிறது ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். கூட்டணி கட்சிகளுக்கு எப்போவுமே இப்போ இந்த உதயசூரியன் இரட்டை இலை இல்லாமல் வேறு ஒரு சின்னத்தை இங்கே நிறுத்தும் போது அந்த இடத்துல போட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையாக இருக்காது. அங்கே உதயசூரியனோ இரட்டை இலையோ இருக்கும்போது ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும். கூட்டணி கட்சிக்கு அந்த இடம் போனாலே எதிராளிக்கு அது ஒரு பலமாக மாறிடும் அப்படிங்கிறத ரெண்டு கட்சிகளுமே நல்லா உணர்ந்திருப்பாங்க. அதனால் அவர்களுடைய சின்னத்திலேயே 234 தொகுதியிலையும் போட்டியிடுவதுங்கிறது ஒரு பாசிட்டிவான முடிவாக தான் அவங்க பார்த்தாங்க. ஜெயலலிதாவுக்கு பல காரணங்களால், இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த சூழல், அன்றைக்கு ஏற்பட்ட 4 மணி போட்டி, மக்கள் நல கூட்டணி தனியாக உருவானது, இப்படியான பல காரணங்களால் அவங்களால மறுபடியும் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. இப்போ விஜய் முன்னாடியும் அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த முடிவை அவர் எடுத்தால் அது துணிச்சலான ஒரு முடிவாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸோ அல்லது இன்னொரு மாநில கட்சி, ஒரு பலமான கட்சியோ இல்லாமல், இல்லைனா ஒரு 4-5 பலமான கட்சிகள் இல்லாமல் பேருக்கு 2 கட்சி 3 கட்சியை மட்டும் சேர்த்துக்கிட்டு விஜய் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா அது மக்கள் நல கூட்டணி 2.0வாகத்தான் பார்க்கப்படும். இல்லை கமலஹாசன் 2021 ஃபார்ம் பண்ணார் பாருங்க, அந்த மாதிரி அலையன்ஸாக தான் பார்க்கப்படும். அதற்கு 234 தொகுதியிலையும் தாவேகா நேரடியாக களமிறங்கிறது அப்படின்னு அறிவித்தாலே அவருக்கு எந்த ஒரு பேகேஜும் இருக்காது. ஏற்கனவே செங்கோட்டையன் மூலமாக சில முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் கட்சிக்குள்ளே வந்திருக்காங்க. இனி வரப்போகிற நாட்கள்லையும் சில பேர் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அப்படி வரக்கூடிய சீனியர்ஸ் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து விஜயோடு பயணிக்கக்கூடியவர்கள், வேற துறை சார்ந்த வல்லுநர்கள்னு இப்படி ஒரு கம்பைண்டாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் தாவேகா வசம் இருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு நெகட்டிவாக என்ன இருக்கும் அப்படின்னா, விஜய் பாருங்க முதல் மாநாட்டிலேயே வெளிப்படையாக சொன்னார், அவரை நம்பி ஒரு கூட்டணி கட்சி கூட வரலையா, விஜயோட பலம் இவ்வளோதானான்னு சொல்லி ஒரு கேம்பெயின் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த கேம்பெயினுக்கு பயந்து அவர் கிடைக்கிற கட்சிகளை ஒரு 4-5 லெட்டர் பேட கட்சிகளை உள்ளே சேர்த்து கூட்டணி அமைச்சார் அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெர்செப்ஷனாக பார்க்கும்போது ஒரு ராங்காக தான் இருக்கும். அது ஒரு பாசிட்டிவாக விஜய்க்கு ஒரு பலம் இருக்கிற மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இன்னைக்கு விஜய் எங்கே போனாலும் கூட்டம் வருது, விஜய் பின்னாடி இளைஞர் படை இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதெல்லாம் உடைக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் அனாலிட்டிக்கலாக பார்க்கும்போது விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புனா இதுதான். அவங்க தாவேகா தரப்பில் கேட்கும் போதும் கூட அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க, நீங்களாம் ஏன் முடிவுக்கு வரீங்க, இன்னும் கூட சில கட்சிகள் எங்ககிட்ட பேசிகிட்டு தான் இருக்காங்க, நாங்கள் சரியான நேரத்தில் முடிவெடுத்து அறிவிக்கணும்னு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒரு பக்கம் சில விமர்சனங்களும் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அவர் கடைசியாக ஈரோடில் மக்களை சந்திச்சது தான் அவர் பொதுவெளிக்கு வந்த நிகழ்வாக இருக்கிறது. அதன் பிறகு இன்னும் அவர் பொதுவெளிக்கு வரவே இல்லை. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போயிருக்காரு, இன்னொரு பக்கம் அவருடைய ஜனநாயகன் படம் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இந்த 2 விஷயங்களும் போயிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் மக்கள் சந்திப்பு நடத்தலைன்னு கேள்வி கேட்குறவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. சரியா இன்னையிலிருந்து இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ள தேர்தல் தேதி அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2021 பார்த்தோன்னா பிப்ரவரி 26 தேர்தலை அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம ஜான்வரியோட மிட்டுக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால எல்லா கட்சிகளும் கூட்டணியை இறுதி செய்கிறதுக்கான எல்லா வேலையிலையும் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. 23 என்டிஏவை முழுமைப்படுத்தணும்னு பிஜேபி விரும்புது. அதிமுகவும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதா தெரியுது. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய 2 கட்சிகள் தேமுதிக, அமமுக, அவங்க 2 பேரையும் உள்ளே கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் உள்ளே இருப்பாரா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. ராமதாஸையும் உள்ளே கொண்டு வருவாங்களா, இல்லை ராமதாஸ் வேறொரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய் எந்த மாதிரியான முடிவை எடுப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது அவருக்கு சாதகமான ஒரு டிசிஷனாக இருக்கும்? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.